கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். நாங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நாங்க தனியா தான் மும்பைக்கு போவோம். ஏன்னா அங்கதான் வந்து எங்க அம்மாவோட வீடு இருக்குது. நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா மும்பைக்கு போயிடுவோம். எங்க அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான். ஆனா இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கோட செம ஃபன்னான vlog, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப் இது. ஏன்னு வந்து நாங்க திருப்பூர் ஸ்டேஷன்ல சொல்றோம், இப்போ நாங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கோம். வாங்க போலாம். இதான் எங்க அண்ணா சங்கரப்பன். தள்ளு வண்டியை தள்ளு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஓட முடியாது, வயசாகி போச்சு. எங்க போறீங்க? இப்போ ட்ரெயின் கிளம்பிருச்சு. எங்களோட மும்பை பயணம் ஆரம்பிக்குது. ஏய் நான் மறந்துட்டேன் பாரு, கடைசில என்ன விடுங்க. ஏய் அவ பாரு. நீங்க வரலையா? அங்க பாரு. நான் திருப்பூர்ல போங்க உள்ள போங்க. எல்லாம் மும்பை போங்க. இப்போ நம்ம vlogக்குள்ள போலாம். எதுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் 40 பேர் எங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியே கோயம்புத்தூர்ல இருந்து மும்பைக்கு போகிறோம். 36 மணி நேரம் நாங்க வந்து எல்லாரும் ஒட்டுக்காட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட சொந்த பந்தங்கள் தான். இப்பவே சிரிப்பு இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு சம காமெடி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே என்னோட கசின்ஸ் கேங்கு. எல்லா குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் எங்க அப்பாவோட எங்க அம்மாவோட அத்தை பசங்க மாமா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆன்டிஸ். ஆண்டி எல்லாம் பாத்ரூம் பக்கத்துல போட்டுருக்காங்க. அதனால உங்களுக்கு பாத்ரூம் பக்கத்துல ஒரு இடம் விட்டுருக்கோம். இவங்கெல்லாம் அங்கிள் நாங்க அப்பப்போ பாத்துட்டு போவோம். அதனால இந்த வேலை பாரு. கொஞ்சம் தள்ளிய. ஸோ நாங்கள் வந்து இப்படி ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட 36 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து கோயம்புத்தூர்ல ஏறி இருக்கிற ட்ராக் தான். இது வந்து ஒரு 80% தான் ஏறி இருக்கும். மிச்சம் திருப்பூர்ல ஒரு 15 பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டு மட்டும் ஒத்து வந்து 40 பேர் நாங்கள் எப்படி இருக்கா நீங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். திருப்பூர்ல கட்டி போகும். திருப்பூர்ல போய் நீ எல்லாம் எதுக்கு வாங்குற? எனக்கு சாக்லேட் பிஸ்கட் வேற கொண்டு வரது ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து திருப்பூர்ல போய் தான் சாப்பாடு தருவாங்களாமா. அங்கதான் இட்லி வந்து கோயம்புத்தூர்ல ஏறிட்டோம். வயிறு பசிக்குது, காலையில சாப்பிடல யாருமே. எல்லாரும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. திருப்பூர்ல போனதுக்கு அப்புறம் அவங்களும் ஏறினதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா. ஆனா இப்ப அதனால இப்ப கேட்டு சாப்பிடுறோம். பாவம்ல. ஆமா எல்லாம் சின்ன பிள்ளைங்க. சாப்பிட்டாருவா. சரி சாப்பிட்டு பாரு. தம்பி என்னப்பா இங்க என்ன வேலை உனக்கு? நாங்க நல்லா வேலை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டோம். ஹாய் தம்பி, என்னப்பா உனக்கு வேலை இங்க? தம்பி என்ன வேலை உனக்கு இங்க? எங்க சார்? பாம்பே. நாங்க எல்லாம் பாம்பே கிளம்புறோம். பை பை. யாரு இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ அடுத்து திருப்பூர் மக்கள் வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாம் ஆயிட்டு பை கட்டை பை வந்திருக்கு. இங்க கட்டை பை கேமி அக்காவும் தங்கச்சி சாப்பிட்டு இருக்காங்க. இது ஒரே நிமிஷம் பிடிமா. காலை சாப்பாடு இட்லி சிக்கன். காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சியா? இட்லி 40 பேர். க்ரௌடு கண்ட்ரோல் கூட முடியல.
எங்களால இல்ல 40 பேர் ஒரே டைம் சாப்பிடுறாங்க. இவங்க வேற நல்லா உட்கார்ந்து இட்லி சிக்கன் சாம்பார் சட்னி தக்காளி தொக்கு சிந்திராம யாரை வீடியோல கவர் பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல. நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்குங்க. ட்ரெயினில் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. எல்லாரும் குறுக்க மறுக்க வராங்க. எங்க ஃபேமிலியால கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் நம்ம ஃபேமிலி தான். ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. குறுக்க மறுக்க எவ்வளவு சீட் இருந்தாலும் இந்த ரெண்டு பெட்டியை விட்டு யாரும் இது 2 பெட்டியை தான் நாங்கள் 40 பேர் உட்கார வேண்டியதாக இருக்கு. எல்லாம் அங்கங்கே சீட் இருக்குது. ஆனாலும் எங்களால் அங்கே போக முடியல. ஒரே வீட்டில் இருந்து பழகிட்டோமா நாங்கள். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. டிஸ்சார்ஜ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவங்களாம் சப்ளை பண்ணிட்டு நான் கடைசி அங்கே ஒரு குரூப் போயிட்டு வரேன். திருப்பூர் அதான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடலையா? எங்கள் மகேஷுக்காக தான் கவலையில் வராங்க. நான் கவலை இல்ல, நாங்க ஹாப்பியா இருக்கோம். சாப்பிடலடி நீ சாப்பிட்டு ஒரு ஆഴ്ച இங்க வந்தீங்கன்னா நாங்க போவோம். அப்படியா? வர்ஷன் இங்க இருக்கியா? ஏமா சாப்பிட்டா? ஓகே ரைட்டு. கௌதம் திருப்பூர் மதன் டிஜே பிரகாஷ் இப்படியா ரித்திக்கு டேய் ரொம்ப க்ரௌடு. சின்ன என்ன எங்களுக்குலாம் சாம்பார் கொடுத்துட்டு நீங்க மட்டும் சிக்கன் தின்னுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சு நீங்க இத்தரோட வச்சிக்கலாமா? பெரியமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. காலை சாப்பாடு உங்களுக்குலாம் சிக்கன் எங்களுக்குலாம் மீன் எந்த சாம்பார் நியாயமா இருக்கா உங்களுக்குலாம்? அம்மா முட்டையில பாம்பே போவாங்க. என் பொண்டாட்டி அவங்க ஃபேமிலி மட்டும் போவோம். ஒரு கடையே கூட்டு போறாங்க. எப்படி இருக்கு? நாங்கள் பெரிய ஃபேமிலியை கொண்டு வரீங்க. ஏதோ குரூப் மொத்தமாக வரோம். ஒரு 20 பேர் 20 பேர் எப்படி இருக்குன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு எங்களால் எத்தனை பேருக்கு இரிட்டேட்டிங் ஆக போகிறான்னு தெரியும். ஏன்னா ஒரே வீட்டில் நாங்கள் ஒரு 40 பேர் இருக்கோம். பக்கத்தில் கூட பாவம் திரு முடிச்சுட்டு இருக்காங்க. வேறு வழியில் எங்களுக்கு அங்கேயும் ஓடி எடுத்து சாப்பிட்ற காலை வேண்டியதாக இருக்குது. ஒரே இடத்துல உட்காந்து கதை பேச வேண்டியதாக இருக்குது. யாரையும் மிஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த ட்ரிப்பு அப்படி தான் போயிட்டு கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும். ட்ரெயினில் போனால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. வண்டி நீங்களே ஒரு இமேஜின் பண்ணி நல்லா ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அடுத்த செஷனுக்கு அடுத்த ஒன்று சாப்பிடுவோம். அதுக்கடுத்த செஷனுக்கு அடுத்த ஒன்று சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டே இருக்கும். எங்கே போகிறீங்க? எதுக்கு? யாருக்கு? இதில் யாரெல்லாம் புதுசு பாம்பேக்கு? மேக்ஸிமம் புதுசு தானே எல்லாம். அப்ப செகண்ட் ரவுண்டா ஃபோர்த் ரவுண்டாமா? செகண்ட் இது ஒரு பிரியாணி ரவுண்ட் முடிஞ்சு இப்போ இது ஒயிட் ரைஸ் ரவுண்ட் போயிட்டு இருக்குங்க. அப்ப இதுல 2 தட்டு இருக்கு. ஆனா இந்த 2 தட்டு இருக்கு. ஒரு தட்டு கொடுங்க. வந்து சாப்பாடு சிக்கன் பிரியாணி 2 வீட்டில் இருக்கு. 2 2 கலர். ஒன்று வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, ஒன்று வந்து சீரக சம்பா பிரியாணி. அங்க சோழி கேப்சி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, நாட்டுக்கோழி ஒயிட் ரைஸ் சாப்பாடு போயிட்டு இருக்கு. இது நாட்டுக்கோழியோட இங்க பாரு போட்டா மாமா எங்க பிரியாணி சாப்பிடுறாங்க. நாட்டுக்கோழியோட தலையா? நைட்டு சாப்பாடு சப்பாத்தி சிக்கன் குழம்பு பிரியாணி தயிர் பச்சடி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க மேலே குரங்கு.